கோவையில் வனவிலங்குகளால் சேதமடையும் பயிர்களுக்கான நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். அது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். விவசாயிகள் என்னென்ன பிரச்சனைகளை வனவிலங்குகளால் சந்திக்கிறாங்க, இப்போ என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க சுரேஷ்? வணக்கம் விக்னேஷ். கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களை ஒட்டிய ஒரு மாவட்டமாக இருந்து வருகிறது. இதனால் விவசாயம் பிரதான தொழிலாக கோவை மாவட்டத்தில் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் இது வனத்தை ஒட்டிய ஒரு மாவட்டமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் அடிக்கடி யானைகள் மற்றும் காட்டுப்பன்றிகள் உள்ளிட்ட வனவிலங்குகளால் விவசாயிகள் பயிர் செய்யும் பயிர்கள் சேதமடையக்கூடிய சூழல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் அதற்கான நிவாரணத்தை வனத்துறையினர் வழங்கி வருவது வழக்கம். ஆனால் சமீப காலங்களாக அவ்வாறு வழங்கப்படக்கூடிய நிவாரணத் தொகை தற்போதைய செலவினங்களுக்கு போதுமானதாக இல்லை என்றும், அப்படியே வழங்கினாலும் மிகவும் காலதாமதமாக வழங்குவதால் விவசாயிகள் கடுமையான சிரமங்களுக்கு ஆளாவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக நம்மிடையே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்துடைய மாவட்ட துணைத் தலைவர் பெரியசாமி இருக்கிறவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். இப்போ எந்தெந்த விதங்களில் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க அதை சொல்லுங்கள். பொதுவாக விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கை சூழ்நிலைகள், அதே போல் ஆள்கள் பற்றாக்குறை, உரவிலைகள் போன்றவைகளெல்லாம் தொடர்ந்து விலையேற்றம், இதனால் விவசாயிகள் ரொம்ப நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே தான் வருகிறது. பல்வேறு பிரச்சனைக்கு விவசாயிகள் உள்ளாகி வருகிறார்கள். சமீப காலமாக, குறிப்பாக இந்த 2-3 வருடங்களாக விவசாயிகள் மாற்றுத் தொழிலாக பாக்கு, தென்னை, வாழை போன்ற நீண்டகால பயிர், வருடாந்திர பயிரை செய்து வருகிறோம். குறிப்பாக காய்கறி பயிர்கள் செய்தால் போதிய விலை, கட்டுமான விலை இல்லாத காரணத்தினால் நிறைய உற்பத்தி செலவாக நஷ்டம் ஏற்படுவதால் நாங்கள் மாற்றுப் பயிராக செய்து வருகிறோம். இந்த மாற்றுப் பயிர்களுக்கு எங்களுக்கு ஒரு தக்க பாதுகாப்பு வனத்துறை மூலம் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக கோரிக்கை வைத்துக் கொண்டு வருகிறோம். நீண்ட நாட்களாக மலையொட்டிய பகுதியில், குறிப்பாக தொண்டாமுத்தூர், இக்கரை போல்வாம்பட்டி, அதே போல் உங்களுக்கு சாடிவயல், செம்மேடு, நரசிபுரம் போன்ற பகுதிகளில் தொடர்ந்து யானைகள் முகாமிட்டு கொண்டே தான் இருக்கின்றன. முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் பயிர்ந்து விடும். ஒரு வாரம் 10 நாள் தொந்தரவுகள் இருக்கும், அடுத்த இதுக்கு போயிடும். ஆனால் இப்போது ஒற்றை யானை, குறிப்பாக 2 ஒற்றை யானைகள் நமது பகுதியிலே, அதாவது நரசிபுரம் பகுதியிலும் அதே மாதிரி நம் கன்னிமட பகுதிகளிலும் ஒற்றை யானையின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. வனவிலங்குகளை நாங்கள் பயிரிலிருந்து பாதுகாக்க நாங்கள் பூமியை சுற்றியும் சோலார் மின்வேலி அமைப்பது வழக்கம், வாடிக்கையாக கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு சில கட்டுமானங்கள் தான் அதுக்கு கட்டுப்படுகிறது. சிலதெல்லாம் பெரிய, அதாவது ஏற்கனவே அதில் அடிபட்டு வந்த காட்டு விலங்குகள், குறிப்பாக யானைகள், அந்த சோலார் மின்வேலியும் உடைத்தெறிந்து கொண்டு எல்லாமே சேதப்படுத்துகின்றன. இதெல்லாம் மீறி நாங்கள் பயிர் செய்தாலும் கூட எங்களுக்கு இழப்பீடு என்பது வனத்துறையால் வழங்கப்படுவது மிகுந்த சொப்பளவு தான் வழங்கப்படுகிறார்கள். காரணம், இன்று ஒரு வாழையை எடுத்துக்கொண்டால் உற்பத்தி செலவாக 1,20,000 1,30,000 ரூபாய் எங்களுக்கு உற்பத்தி செலவாக ஆகிறது. லாபம் என்று பார்த்தால் ஒரு ஏக்கருக்கு எங்களுக்கு 2 லட்சம் வரை லாபம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கரெக்டாக அறுவடையில் 10வது மாதம் அல்லது 11வது மாதம் அறுவடை சீசனில் யானைகள் தொந்தரவு அதிகமாகிறது. அதிகமானது மட்டுமல்லாமல் அந்த நாங்கள் போட்டிருக்கிற சோலார் மின்வேலியை தாண்டி உள்ளே பயிர் சேதத்தை நிறைய சேதப்படுத்தி விடுகிறது. வாழையை பொறுத்தவரை காத்தோட்டம் அதிகமாக இருக்கக்கூடாது. காத்தோட்டம் குலை இணுகின்ற டைமில் காத்தோட்டம் அதிகமாக இருந்தால் அது பார்த்திங்கன்னா சேதாரம் அதிகமாக ஏற்படும். அதெல்லாம் நாங்கள் டொயின்லாம் போட்டு கட்டி ஒரு பாதுகாப்போடு தான் அந்த வாழையை நாங்கள் பயிர் பண்ணுறோம். தரணும் எவ்வளோ தராங்க, அந்த பிரச்சனையே உங்களுக்கு எந்த அளவுக்கு சிரமமாக இருக்குது? வனத்துறை பொறுத்தவரை ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக ஒரு விவசாயிக்கு 25,000 மட்டும்தான் இழப்பீடாக வழங்குகிறார்கள். அதான் நான் சொல்ல வந்தேன். வாழையை பொறுத்தவரை 2 லட்சம் வரை நாங்கள் லாபம் ஈட்டுகின்ற தொழிலாக இருக்கும் பொழுது வெறும் 25,000 ரூபாய் மட்டும் தந்தால் போதுமானதாக இல்லை. அது மட்டும் இல்லை, யானை முழுமையாக சேதப்படுத்தாது. இங்கே ஒரு 10 வாழைகளும் அடுத்த 10 வாழைகளும் பூமியில் ஒரு 300-400 வாழைகளை பரவலாக சேதப்படுத்தும். ஆனால் இருக்கின்ற வாழையும் சேர்ந்து விழுந்துவிடும். ஏன்னா காத்தோட்டமாக யானைகள் புகுந்து காத்தோட்டத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அந்த காத்தோட்டம் வரும்பொழுது மற்ற குலைகளும் அதுவும் சேர்ந்து இழப்பீடாகத்தான் நாம் கருத வேண்டும். அதனால் வனத்துறை பொறுத்தவரை தற்பொழுது வழங்குகின்ற இழப்பீடு தொகை 2 மடங்காக உயர்த்தி வழங்கினால் மட்டும்தான் இப்பொழுது நாம் விவசாயம் மறுபடியும் இழப்பீட்டை நாம் மீண்டும் அந்த விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் காலப்போக்கில் விவசாயத்தினுடைய அலிமானம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். குறிப்பாக காற்று பொன்னியை பொறுத்தவரை அதிக சேதாரங்களை தினந்தோறும் ஏற்படுத்துகிறது. யானையாவது மிருகங்களை நம் கண்கூட பார்க்க முடியும், அதை விரட்ட முடியும், வனத்துறையால் விரட்டப்பட முடியும், சேதாரங்களை குறைப்பதற்கான நடவடிக்கை கூட. ஆனால் காற்றுமணியை பொறுத்தவரை முழுமையாக
முழுவதுமாக நம்ம போட்டுக்கிற பயிரை வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியோட வேரோடு தோண்டி பிடுங்கி போட்டுருது. எந்த வெள்ளாமையும் பயிரான எந்த வெள்ளாமையும் இந்த காட்டுப்பன்றி விடுவதில்லை. தற்பொழுது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட காட்டுப்பன்றியை கட்டுப்படுவதற்கான நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கப்படவில்லை. போதுமான இழப்பீடும் தரவில்லை என்பது வேதனைக்குரிய விஷயமாக நாங்கள் கருதுகின்றோம். விவசாயிகளுடைய பயிர் சேதங்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் தோட்டங்களில் வைத்துள்ள மோட்டார்கள் மற்றும் தண்ணி பாய்ச்சலுக்காக பயன்படுத்தும் உபகரணங்கள் அனைத்தும் சேதமடையக்கூடிய சூழலும் அவ்வப்போது நடைபெறுகிறது. எனவே வனத்துறையினர் உரிய இழப்பீடை கணக்கு செய்து வழங்கிட வேண்டும், அதனை உரிய நேரத்தில் வழங்கிட வேண்டும் என்பது விவசாயிகளுடைய தலையாய கோரிக்கையாக இருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.